பாத்து மெதுவா வாங்க. பாத்து பாத்துப்பா. சிவா, என்னாச்சு? என்னாச்சு? என்னையாச்சு? திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டியாமே? அம்மா, அதெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாமா? நீ வாசி. வாங்கப்பா. வாப்பா. பாத்து பொறுமையா வாங்கப்பா. இல்ல, இப்படியே காத்தோட்டமா உட்காரலாமே. சரி சிவா, உட்காரு. ஒரு நிமிஷம்ப்பா. உட்காருங்க, உட்காருங்கப்பா. உட்காருமா. என்னாச்சு சிவா? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு ஹோட்டல்ல டே டியூட்டி. வாசல்லே நின்றுகிட்டு இருந்தேன். உட்காரத்துக்கு இடமும் இல்லை, உட்காரவும் இல்லை. அது மட்டும் இல்லாம அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி வேலை செஞ்சு ஒரே டயர்ட் ஆயிடுச்சுப்பா. காலையிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தனா ஆக்சிடென்ட் ஆன காலில் வலி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுப்பா. அதுவும் இல்லாம வெயிலே நின்றுட்டு இருந்தது. திடீர்னு தலை சுத்தி மயக்கம் ஆயிடுச்சு. உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம் இல்ல? உன்னை யார் இந்த வேலையை பார்க்க சொன்னது? மா, நான் தான் சொல்றேனம்மா, அதுக்காக சம்பாதிக்காம வீட்லயே உட்காந்துருக்க முடியுமா? ஏதாச்சும் வேலைக்கு போய் தானம்மா ஆகணும். அப்பா, இனிமே நீங்க எந்த வேலைக்கும் போக வேண்டாம். புரியாம பேசாதடாமா. இந்த வேலைக்கு போறதுனாலதான் இதுல கிடைக்கிற சொற்பமான சம்பளத்தை வச்சு வீட்டு வாடகை கொடுத்துட்டு தேவைப்படுற மற்ற செலவையும் சமாளிக்க முடியுது. இந்த வருமானமும் இல்லைன்னா மறுபடியும் கஷ்டமும் பிரச்சனையும் நம்மள விடாம துரத்த ஆரம்பிச்சிடுமா? அப்பா, வாடகை கொடுக்கறதுக்கும் வீட்டு செலவு சமாளிக்கிறதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டா? என்னடாமா? இனிமே நீங்க வாட்ச்மேன் வேலைக்கு போய் கஷ்டப்பட வேணாம்ப்பா. இந்த வாட்டர் கேன் கடைய நீங்களே பாத்துக்கோங்கப்பா. ஐயோ, வாட்ச்மேன் வேலையில இப்ப நீங்க என்ன சம்பளம் வாங்குறீங்களோ அதே சம்பளத்தை நான் உங்களுக்கு தந்துடுறேன்ப்பா. என்னப்பா சொல்றீங்க? என்ன சிவா யோசிக்கிற? மருமக கிட்ட சரின்னு சொல்லு. இல்லடா, அது சரிப்பட்டு வராது. ஏன்பா சரிப்பட்டு வராது? இல்லடாமா, என்னதான் இருந்தாலும் நான் இங்க வந்து உட்காந்துருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காதுடாமா. ஏன் சிவா, பொண்ணு கொடுத்த இடத்துல வந்து இருக்கிறத கௌரவ குறைச்சலா நினைக்கிறியா? ஐயோ, அப்படி இல்லம்மா. வேற எப்படி? நான் இது வரைக்கும் உங்க 2 பேரையும் பெத்த பிள்ளைங்களா தான் பாக்குறேன். உங்க 2 பேருக்கு நடுவுலயும் நான் எந்த வித்தியாசமும் பார்க்கலப்பா. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்திங்களா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் என் பிள்ளைங்க தான். உன் அம்மா சொல்றேன், உன் பொண்ணு சொன்ன மாதிரி நீ வந்து இந்த கடைய பாத்துக்கோ. என்ன சிவா, அம்மா இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீ எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? சரின்னு சொல்ல. அம்மா ஆதிர, இவன் என்ன சரின்னு சொல்றது? இவன் சார்பா நான் சொல்றேன், இவனுக்கு சம்மதம் தான். சரியாமா? இங்க பாருடா, என் மருமக நீ சொன்னாதான் நம்புவா. உன்னோட முகத்தையே பாத்துக்கிட்டு இருக்கு பாரு. சரின்னு சொல்லேன்டா. சரிடாமா. ஐயோ, ஏன்பா, நான் சொன்னா ஒத்துக்க மாட்டேன் நீங்க, ஆனா பாட்டியும் மாமாவும் சொன்ன உடனே ஒத்துக்கிட்டீங்க, அப்படிதானே? இருக்கட்டும் இருக்கட்டும். மாடி, அப்படிலாம் இல்லடா அம்மா. இப்ப யாரு வருது? கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னங்க? வாமா வாமா மனோகரி, உட்காரு. என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? என்ன ஆச்சு? நீங்க மயக்க போட்டு விழுந்துட்டீங்கன்னு சொன்ன உடனே பதறி அடிச்சு ஓடி வரேன் நானு. என்னம்மா ஆதிர, நீ எதுக்கு அப்பாவை இங்க கூட்டிட்டு வந்த? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே? சரி, இப்போ உடனே கெட்டு போகல. வாங்குங்க, வாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வரலாம். எந்திரிங்க, வாங்க ஹாஸ்பிடல் போலாம். வீடு, நீ பொறுமையா இரு, பதஷ்டப்படாத. நீ பயப்படுறாப்லையோ பதட்டப்படுறாப்லையோ எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா இருக்கேன். ஐயோ, நல்லா இருக்க. நீங்க எதுக்குங்க மயக்க போட்டு விழணும்? உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெயில் ஒத்துக்காம மயக்கம் வந்துருச்சு, மத்தபடி ஒண்ணும் இல்ல.
இல்லங்க, நீங்க என்னமோ சொல்றீங்க. எனக்கு என்னமோ மனசு சமாதானமே ஆக மாட்டேங்குது. என்னம்மா ஆதிர? ஹாஸ்பிட்டல்லாம் போக வேணாம் சித்தி. அப்பாக்கு கால் வலி தான் அதிகமா இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டேன். ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சித்தி. சரி ஆதிர, நீ சொல்றதுனால நான் நம்புறேன். இல்லன்னா இவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிதான் ஆகணும். சரிங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். கிளம்புங்க, உங்களை நான் பாத்துக்கிறேங்க. எதுக்குமா? சிவா இங்கே இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டுமே. இவரு சரினா இங்கே இருக்கட்டும்னே, எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல. இல்ல, நான் வீட்டுக்கே வர்றேன். இல்ல, நான் கிளம்புறேன். வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் படுத்திருக்கிறேன். அப்பா, இப்ப உடனே ஏன்பா அவ்வளவு தூரத்துக்கு அலையணும்? இங்க வந்து படுத்துக்கோங்களேன். என்னடாம்மா, அப்பா வீட்டுக்கு போறேன். மடி, நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காதடாம்மா. பா, தப்பா எடுத்துக்க என்னப்பா இருக்கு? உங்களுக்கு என்ன வசதியோ அது உங்க விருப்பம் தான்ப்பா. பாத்துக்கலாம். நான் வீட்டுக்கே கிளம்புறேம்மா. சரி, ஐயோ, அப்பா, மெல்லுங்க, பாத்துப்பா. பாத்துங்க, பத்திரம். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும்பா. ஆ, நீங்க கவலைப்படாதீங்கண்ணே, நான் இவரை நல்லா பாத்துக்கிறேன். காலையிலே வேலைக்கு கிளம்பும் போது கால் வலிக்குதுன்னு சொன்னாரு. நான் அப்பவே இவரை வேலைக்கு போக வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி சொன்னேன். ஆனா லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. இந்த வேலையை விட்டா இவரால வேற எந்த வேலையும் செய்ய முடியாது. அதானே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நான் பாத்துக்கிறேனே, நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். சித்தி, அப்பாவை நான் இனிமே இந்த வாட்ச்மேன் வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டேன். அவர் இனிமே இந்த வாட்டர் கேன் கடையை பாத்துக்கிட்டும் சித்தி. ஆதிர, நீ நிஜமாதான் சொல்றியா? ஆமா சித்தி, அப்பாவும் இதுக்கு சம்மதிச்சிட்டாரு. அப்பா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு ஆதிர. உங்க அப்பா ஒரு இடத்துல உட்கார்ந்து வேலை பார்த்தாதான் எனக்கு நிம்மதி. நீ எப்பவுமே உங்க அப்பா கூடவே இருப்பல்ல. இதை விட வேற என்ன நிம்மதி வேணும் எனக்கு சொல்லு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆதிர. இனிமே உன் அப்பா பத்தின கவலை எனக்கு விட்டு போச்சு. ம், ஏங்க, இந்த வாட்ச்மேன் கம்பெனிக்காரங்கிட்ட முதல்ல போய் நான் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுங்க. ஆ? சரி. மனோகரி, உன்னை இப்படி பாக்குறதுக்கு என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இதே மாதிரி சிவா மேலயும் ஆதிர மேலயும் அன்பும் அக்கறையுமா இருக்கணும். அது போதும் எங்களுக்கு. அம்மா, இனிமே நான் இப்படிதான் இருப்பேன். இனிமே நான் செத்தாலும் சாவேனே தவிர என் புத்தியை நான் கெட்டு போகவே விட மாட்டேன். ஏமா, நல்ல விஷயம் பேசுறப்ப எதுக்குமா அவசகுணமான வார்த்தைகளா விடுற? இங்க பாருமா, நாம எல்லாரும் எப்பவுமே இதே பாசத்தோடையும் பிரியத்தோடையும் சந்தோஷமா இருக்கணும். அதத்தான் நாம எப்பவுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். இல்ல, கரெக்டா சொன்னடா. வரந்தில்ல, ஆ. வரண்டாம்மா. சரிங்கப்பா. வா சிவா. அம்மா வரேன். ம். வாங்க. பார்த்து உட்காரு. அப்பா, பாத்துப்பா.